அனைத்து கல்லூரி முதல்வர்களுக்கும் இனிய மதிய வணக்கங்கள். ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை பகிர்வதற்காக இப்போ நான் இந்த குரூப்பில் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் திருச்சி மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குனர். அதாவது இப்போ சமீபத்தில் ஒரு சில கல்லூரிகளிலிருந்து அங்கே உள்ள பிரின்சிபல்ஸ் இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அது என்ன கம்ப்ளைண்ட்னா, யாரோ சிலர் நம்ம கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஃபோன் பண்ணுறாங்களாம். அவங்களுக்கு அந்த மாணவ மாணவியினை பற்றி அத்தனை டீட்டெயில்ஸும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அவங்க எந்த ஸ்கூலில் படிச்சிருக்கிறாங்க, என்ன பெனிஃபிஷியரிஸ்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கிறீங்க, அவங்க எந்த காலேஜில் படிக்கிறாங்க, எந்த இயர் படிக்கிறாங்க, ஆல் டீட்டெயில்ஸு அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய டீட்டெயில்ஸு அந்த பேசக்கூடியவங்கள்ட்ட இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மாணவர்கள்ட்டையோ இல்லை பெற்றோர்கள்ட்டையோ பேசி, இப்படி உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பு வந்துருச்சு, வரப்போகுது, இல்லை நான் அதுக்கான ஓடிபிக்கு நம்பர் கொடுக்குறோம், அது இதுன்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஓடிபி வரும்னு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. ஓடிபி கொடுத்த உடனே அவங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் பூரா வந்துட்டு சுத்தமாக போயிடுச்சு அப்படின்னு ஒரு கல்லூரியுடைய முதல்வர் இப்போ தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். அதே மாதிரி உங்கள் கல்லூரியிலே சிலருக்கு லேப்டாப் வராமல் கூட இருக்கலாம். அந்த பர்டிகுலர் மாணவனையும் தெரிஞ்சுக்கிட்டு போய், உங்களுக்கு லேப்டாப்பு வரப்போகுது, அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம், இப்போ நாங்கள் ஒரு நம்பர் அனுப்புகிறோம், அதுக்கு ஓடிபி வரும், அதில் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு லேப்டாப் வந்துடும், அதுக்கான ரெஜிஸ்டர் பண்ணோம்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ இப்போ இது ஒரு புதுவிதமான ஸ்கேமு போய்கிட்டு இருக்கு. அதனால் தயவுசெய்து கல்லூரி முதல்வர்கள், துறைத் தலைவர்கள், பேராசிரியர்கள், மாணவ மாணவிகிட்ட சொல்லுங்கள், யாரும் எதுவும் சொல்லி ஓடிபி கேட்டால் கொடுக்கக்கூடாது அப்படின்ற சொல்லிடுங்க. அரசு சார்பாக இந்த மாதிரி எதுவுமே வந்துட்டு யார்கிட்டையும் டேட்டா கலெக்ட் பண்ணலாம் சொல்லலை. இவங்களா சில ஃப்ராடஸ்டர்ஸு ஃப்ராடு வேலை பண்ணுறதுக்காக இப்படி உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பு வாங்கி தர்றோம், லேப்டாப் வாங்கி தரோம்னா புதுவிதமான டெக்னிக் கையில் எடுத்து மாணவர்கள்ட்ட பேசுகிறாங்க, பெற்றோர்கள்ட்ட பேசுகிறாங்க. அவங்க சொன்னதுக்கு ஓடிபியை நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுடைய அடுத்த நிமிஷம் பணம்லாம் போயிடுச்சான். ஒரு பொண்ணுக்கு அந்த புதுமை பெண் ஸ்கீமில் இதுவரைக்கும் வந்த பணம்னா பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்ததை இவங்க ஓடிபி சொல்ல அடுத்த நிமிஷத்தில் போயிடுச்சுங்களா. அதனால் தயவுசெய்து முதல்வர்கள் இதை உங்களுடைய கல்லூரியில் அத்தனை பேருக்கு இந்த செய்தியை பரப்புங்க. எந்த ஒரு மாணவனும் இந்த பிரச்சனையில் மாட்டிக்கிறக்கூடாது. ஓடிபி தயவுசெய்து யாரும் ஷேர் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஃபோன் கால் வந்தால் என்டர்டெயின் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்கள் சார். இது மிக முக்கியமான செய்தி என்பதால் உடனடியாக நீங்கள் அனைவருக்கும் இந்த செய்தியை பகிருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.